நல்லா இருக்குது. ரொம்ப நைஸாக வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சூப்பரான சிக்கன் சில்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். செப்பு பாத்திரத்தை தட்டும்போது எப்போவுமே ஒரு மியூசிக்கல் சவுண்டு கேட்கும். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இது எதுக்காக காஷ்மீரி சில்லி சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம நார்மல் சில்லி சேர்த்தோம்னா கலருக்கு கொஞ்சம் கலர் பொடி ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுனா நம்மளுக்கு கலர் பொடி தேவையில்லை, அதுவே கலர் கொடுக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விடுங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, லைட்டாக விட்டால் போதும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் லைட்டாக விட்டால் போதும். நம்ம சிக்கன் போடும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதில் தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இது பண்ணிடாதீங்க, இந்த அளவு இருக்கணும். இப்போது இந்த டயத்தில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இதில் நம்ம 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்குறோம். 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கோம். இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். இதை நீங்கள் வெளியே வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் அதில் பிடிக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். வெளியே வைக்கும்போது கூட ஒரு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து சிக்கனை எடுக்கும்போது ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷம் நீங்கள் வெளியே வச்சுட்டு அப்புறமா போடுங்க. சிக்கன் பாருங்கள் ரொம்ப அருமையாக வெந்திருக்கு. நல்லா இருக்குது, ரொம்ப நைஸாக வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாவின் சுவை அரும்புகள் நாட்டியமாடட்டும்.